இன்று எனது 80வது பிறந்த நாள். அதற்கான நிகழ்வு இது என்றாலும் கூட அதைவிட எனது மனது நிறைந்த ஒரு விஷயம் என்றால் 15 வருடங்களுக்கு பிறகு ஜவான் விதைத்த வயலில் விளைந்த அறுவடைகள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அந்த நாளில் எவனட்டையும் துணிந்து இசையண்ட என்ன, பாட்டென்ற என்ன, நாடகம் என்ற என்ன, அரசியல் என்ன, செய் 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 என்று ஊக்குவித்து அவர்களை முன்னுக்கு தள்ளி ஒரு புதிய உலகத்தை, புதிய திறமைசாலிகளை கொண்ட ஒரு உலகத்தை உருவாக்குறதுல ஜவான்ட பங்கு சாதாரண பங்கு இல்லை. இன்றைக்கு நாங்கள் கூடுறோம் என்றால் இதில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வளர்ச்சியிலையும் ஜவான்ட பங்கு இருக்கு. ஒருவர் கூட ஜவான்ட பங்கு இல்லாமல் நான் வளர்ந்தேன் சொல்லலால் அந்த அளவுக்கு ஜவான்ட பங்கு இருக்கு. அது எனக்கு மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம். இது சில நாட்களுக்கு முன்னுக்கு தம்பி இளைஞருடன் நான் இந்த பிறந்த நாளை பற்றி கதைத்த போது ஒரு தோல்வியடைந்தவனின் 80 வருடங்கள் என்று சொன்னேன். என்ற தலைப்பில் நான் ஒரு அறிக்கை விட போறேன் என்று சொன்ன அந்த நாள் அப்படி விட இயலாது. நீங்கள் தோல்வியடையலை, நீங்கள் தோல்வியடையலை வென்றுதான் இருக்கிறீர்கள் என்று அதில் இல்லை. நான் இந்த 16-17 வயதில் இருந்து இந்த நாட்டில் ஒரு சமத்துவமான சோசியலிச சமூகத்தை நோன் பண்ணுறதுக்காக என்ற சொந்த நலங்களை எல்லாம் விட்டு அர்ப்பணித்து, அதாவது சர்வதேச கலாசாலைக்கு போகக்கூடிய இந்த வாய்ப்பை கூட தூக்கி எறிஞ்சு போட்டு நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் முழு நேர ஊழியராக போய் விவசாயிகள் மத்தியில் வேலை செய்கிறேன். இன்றைக்கு இரளமடு குடத்துக்கு 6,000 எல்லாம் உரிமை கொண்டாடலாம். ஆனால் இரளமடு குடம் 28 அடி 32 அடியை உயர்த்தப்பட்டதில் இந்த பங்கு பிரதான பங்கு. அப்படி ஒரு வரலாறு இருக்கு. அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி செயலிழந்து போன கட்டத்தில் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு என்னால் ஆற்ற வேண்டிய பங்கு எல்லாத்தையும் ஆற்றினேன். ஆனால் இந்த ரெண்டுமே நிறைவேற இல்லை. தமிழீழம் கிடைக்கவும் இல்லை, அதேவேளை சமதர்ம சமூகம் உருவாகவில்லை. அதால தான் நான் 80 தோல்வியடைந்த 80 வருடங்கள் என்று எழுத போறேன்னு சொன்னேன். அவன் சொன்னான், இல்லை, தோல்வியடைந்தது என்றால் நாங்கள் எல்லாரும் தான் தோல்வி, நீங்க மட்டும் இல்லை தோல்வி. நாங்கள் எல்லாரும் தமிழனா பிறந்த ஏழைய பிறந்த சாதாரண விவசாய தொழிலாளியாக இருக்கிற அத்தனை பேரும் தோல்விதான். அதோட இது தோல்வி இல்லை, இது ஒரு வெற்றிக்கான அளவுகள் என்று சொல்லி எனக்கு தைரியம் தந்தார். அந்த அளவில் என்னை விட கொஞ்சம் சற்று முன்னுக்கு துவச்சிருக்கிறார் இளைஞர் என்றதை மகிழ்ச்சியிடம் தெரிவிக்கிறார். எப்படி இருந்த போதிலும் இன்றைய நிகழ்வு எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் ஒரு மன நிறைவை தந்திருக்கும் எல்லாம் புறன். ஏனென்றால் இப்படியான ஒரு நிகழ்வு 15 வருடங்களுக்கு பிறகு 15 வருடங்களுக்கு பிறகு இப்படி எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருக்கிறோம். கூடி மட்டும் சந்தோஷமா அளவை கதைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா எல்லாம் உறவாடி இருக்கிறோம். இது எங்கள் வாழ்நாள் முழுக்க இருக்கும். மீண்டும் மீண்டும் இப்படி சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகணும் என்றது என்ற விருப்பம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் எல்லாரும் எடுக்கணும். இன்றைக்கு இந்த விடுதலை போராட்டத்திலையும் இந்த விடுதலை போராட்டத்தின் இழப்புகள், பலாவிலன்கள், தியாகங்கள் இதுகள் எல்லாத்தையும் வச்சு யாரோ கலலட்சியம் படைச்சு வியாபாரம் செய்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே நாங்கள் இழந்தவர்கள், பாடுபட்டாங்கள், எதுவுமே அனுபவிக்க தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் உண்மையாக விடுதலைக்காகத்தான் பாடுபட்ட மொழிய பேருக்கும் புகழுக்கும் எல்லாம். ஆனால் இவர்களை இதுக்கு எதிராக நாங்கள்
ஒரு அணியாக ஒரு நிறுவனமாக உருவாகணும் என்ற இல்லை விருப்பம் இல்லை. இன்றைக்கு சந்திச்ச இந்த புலியினங்குடல்ல அறுவடைகள் ஒரு நிறுவனமாக உருவாகி எங்களுக்கு என்று சொல்லி எங்களை லட்சியத்தை நோக்கி எங்களால் முடிந்த அளவு முன்னுக்கு போகணுன்றது என்ற அன்பான கோரிக்கை. இதில் உங்களுக்கும் விருப்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஏற்றுக்கொண்டு முன்வருவீர்கள் நினைத்துக்கொண்டு எனக்கு இந்த விழாவை நடத்தியதுக்கும் உரையாற்ற சந்தர்ப்பத்தில் நம்பிக்கை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.